தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். குடும்பத்துல ஒரு ஆள் நினைங்க, சரியா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகே அமைந்துள்ளது தேவதானம் கிராமம். இந்த பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நச்சாடை தவிர்த்தருளிய சிவன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் அதே கிராமத்தை சேர்ந்த 60 வயதான பேச்சிமுத்து, 50 வயதான சங்கரபாண்டியன் ஆகியோர் காவலாளிகளாக பணியாற்றி வந்தனர். இதில் மற்றொரு காவலாளியான மாடசாமி என்பவர் கடந்த 10ஆம் தேதியன்று பகலில் வேலை பார்த்ததால் மற்ற இருவரும் இரவு நேரத்தில் காவல் பணியில் இருந்தனர். இந்நிலையில் காவலாளிகள் இருவரும் இரவு பணியில் இருந்தபோது திடீரென உள்ளே நுழைந்த மர்ம கும்பல் பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் ஆகியோரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. அந்த நேரத்தில் கோயிலுக்குள் இருந்த உண்டியலும் உடைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே அடுத்த நாள் காலை மாடசாமி கோயிலுக்கு வந்து பார்த்தபோது இந்த கொடூர சம்பவம் அம்பலமானது. கோயிலில் நடந்த இந்த இரட்டை கொலை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை விரிவுபடுத்தினர். முன்னதாக ஸ்பாட்டிற்கு படையெடுத்த போலீசார் உயிரிழந்த இருவரின் உடல்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் சேத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோயிலில் இருந்த உண்டியலை உடைக்க முயற்சி செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து கோயிலில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றிய டிஎஸ்பி பசினா பிவி தலைமையிலான போலீசார் கோயிலில் திருட வந்தவர்களை காவலாளிகள் தடுத்ததால் இந்த கொலை நடந்ததா அல்லது தனிப்பட்ட பகையை மனதில் வைத்து திருட்டு சம்பவம் போல் சித்தரித்து இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளதா என்ற கோணங்களில் துப்பு துலக்கி வந்தனர். இதன் நீட்சியாக இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் நாகராஜ் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். படுகாயமடைந்த நாகராஜை ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மேலும் சிலர் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கப்படுவதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நாகராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் கஸ்டடியில் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த சில நாட்களில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து விடுவோம் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.